ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கார்ட்டூன் ஆர் அனிமே அவங்க உருவாக்கப்பட்ட அந்த கண்ட்ரியை தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்க்கு அது டெலிகாஸ்ட் ஆகணும்னா அந்தந்த கவர்மெண்ட்ஸோட சென்சார்ஷிப் போர்டு அதை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ், ஒரு சில கட்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரியில் அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும், இல்லைனா பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு கண்ட்ரியில் இந்த ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த சென்சார்ஷிப் போர்டு சொன்ன விஷயங்கள்லாம் ஆல்ட்ரேட் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு சில சீக்வன்ஸை சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் அந்த ஒரு வெர்ஷன்லேருந்து வேற மாதிரி. அப்பேற்பட்ட சேஞ்சஸ்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட பல ஒஸ்டான சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரிஜினல் அடாப்டேஷனில் பார்த்துட்டு இது ஒரு வெர்ஷன்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது சிரிப்பு தான் வருது. ஸோ அப்பேற்பட்ட பல சம்பவங்கள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டோரிமான் அனிமே சீரிஸ். இதை அமெரிக்காவில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கன் சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, டோரிமான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமே. இதில் வந்து அந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஒரு அந்நிய நாட்டோட பழக்க வழக்கங்கள் நம்ம ஊர் குழந்தைங்களை கெடுத்துடக்கூடாது, அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடக்கூடாது அவங்க மைண்ட் செட் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனர் சேஞ்சஸ் பண்ண சொன்னாலும் அது ஒரு முக்கியமான சேஞ்சஸ்னே சொல்லலாம். லைக் அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடும்போது சாப்ஸ்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சாப்பிடுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்ஸ்டிக்கை தூக்கிட்டு அதில் வந்து ஃபோர்க் அதுக்கப்புறம் ஸ்பூனை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அது வந்து ஜாப்பனீஸ் என் அந்த ஒரு காசு யூஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே மாற்றும் போது அதை வந்து டாலர்ஸாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டாலர்ஸாக மாற்றிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கட்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சுசுகாவோட பாத்திங் சீக்வன்ஸ், ஜியானோட ஒரு சில சிங்கிங் சீக்வன்ஸ், இது மாதிரியான பல விஷயங்களை ஆல்ட்ரேட் பண்ணி டெலீட் பண்ணி தூக்கி மாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வெர்ஷனில் டோரிமானை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது நருட்டோ கிளாசிக் அண்ட் நருட்டோ ஷிப்புடன். இதை வந்து அமெரிக்கன் வெர்ஷனுக்கு அடாப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. பிளட் அதிகமாக இருக்கிறது, ப்ளீடிங் ஆகிறது, இது மாதிரியான சீக்வன்சஸ்லாம் நிறைய கட் பண்ண சொன்னாங்க. முக்கியமாக அமெரிக்கா, யூகே அண்ட் ஜெர்மன் இந்த 3 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா குனாய், சுரிக்கின்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ். ஸோ அந்த வெப்பன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ண சொல்லி அதையுமே வந்து மாற்றி வச்சிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான சென்சார்ஷிப்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஜாபுசாவோட ஸ்வாடே அவங்க வந்து இரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஜாபுசான்ற கேரக்டர் வந்து எந்த அளவு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது ஒன் பீஸ். ஒன்னே விட்டு வைக்கல அந்த குரங்கு அப்படின்ற மாதிரி பல சேஞ்சஸ் ஒன் பீஸ்லையுமே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா சீக்வன்சஸ்லையுமே அவர் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அது வந்து பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, இது வந்து பசங்களை கெடுத்துரும் அப்படின்ற காரணத்தினால ஒரு சிகரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப்பாக மாற்றி வச்சிருக்கானுங்க. சாஞ்சி வந்து லாலிபாப்பை சப்பிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பிளட் வர மாதிரியான சீக்வன்ஸோ அது மாதிரிலாம் நிறைய வந்து இரேஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக நம்ம லூஃபி வந்து போடும்போது கோரப்பல் இருக்கிற மாதிரி அவரோட ஃபேஸ் கொஞ்சம் டெரிஃபிக்காக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர் மாதிரி லைட்டாக அதை காமிச்சிட்டு மாற்றிடுவாங்க. பசங்களை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே அந்த லாலிபாப் தான். சாஞ்சிக்கு வச்சாங்க பாருங்க வாயில. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வின்லாண்ட் சாகா. இந்த ஒரு அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு சில சீக்வன்சஸ் வந்து இரேஸ் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு சில பெட்ரூம் சீக்வன்சஸ்லாம் வந்து இரேஸ் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பல ப்ரூட்டல் சீக்வன்சஸையும் இரேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைலன்ஸை வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 18+ சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரேஸ் பண்ணி தூக்க சொல்லிட்டாங்களாம். மொத்தமாக அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்கவே கூடாது, ப்ரூட்டலான வைலன்ஸ் சீக்வன்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இந்த மாதிரியான அந்த நியூடிட்டி சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இரேஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலாக வின்லாண்ட் சாகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்கறதுக்கான ஒரு ஷோ கிடையாது. ஸோ அதனால ஏன் இதில் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்றது எனக்கு புரியலை. பட் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கவர்மெண்ட். பல சேஞ்சஸ் ஆல்ரெடி பல படங்களில் பல சீரீஸில் இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக சைனானா இது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவங்க எப்பயுமே இது பண்ணுறது தான். அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது டிராகன் பால் கிளாசிக் அண்ட் டிராகன் பால் ஜி. ஸோ இதெல்லாமே அதில் இன்க்ளூடட். இந்த ஒரு சீரீஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு போக வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு ஒரு சில விஷயங்களை மாற்ற சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம மாஸ்டர் ரோஷியோட அந்த சில்மிச வேலைகள், அவரோட அந்த நோஸ் ப்ளீடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் புல்மாவோட ஒரு சில நியூடிட்டி சீக்வன்ஸ், பாத்திங் சீக்வன்ஸ், இது மாதிரியான பல விஷயங்கள் கிளாசிக்கில் வரும், அது எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்வன்ஸ் லைக் மாஸ்டர் ரோஷியோட அந்த ஒரு ஃபோவர்ட் சீக்வன்சஸ்லாம்
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் நம்ம கோகுவோட நியூடிட்டி சீக்வன்ஸோ அவர் வந்து குளிக்க போகும்போது ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்பார்ல கிளாசிக்கில் சின்ன பையனாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் வைலன்ஸான விஷயங்களை வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹீரோஸோட பவர் அப்ஸ் லைக் கோகு வெஜிடாஸ் இவங்களோட பவர் அப் ஃபார்ம்க்குலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஆறா மாதிரியான ஒரு எனர்ஜி போகும்ல அந்த எனர்ஜியோட அந்த ஒரு லைட்டிங்கை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக எல்லோ கலர் கோல்டன் கலரில் வந்து ஃப்ளாஷ் ஆயிருக்கும். பட் அந்த கலரிங்கை கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து நம்ம மாஸ்டர் ரோஷி வந்து கிளாஸில் பிடிச்சிட்டு குடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த ட்ரிங்க் அதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நார்மல் வாட்டர் குடிக்கிற மாதிரி அதுக்கு வந்து ப்ளூ பெயிண்ட் அடிச்சு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பால் சீரிஸில் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது சின்சான். இந்த சீரீஸ் வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமான ஆல்டர்னேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஏகப்பட்ட கட்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சின்சானோட நியூடிட்டி சீக்வன்ஸ் கசாமாவோட ஒரு சில நியூடிட்டி சீக்வன்ஸ் இது மட்டும் இல்லாமல் சின்சானோட அப்பா செய்கிற சில்மிச வேலைகள் ஒரு சில லேடிஸை வந்து நியூடியாக காட்டுறது இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போகும். நிறைய டபுள் மீனிங் மொமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தமிழ் டப்பிங் இது மாதிரி ரீஜனல் டப்பிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இது எவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளினாக டப் பண்ண முடியுமோ மீனிங்கை வந்து ப்ராப்பராக நல்ல ஒரு நார்மல் காமெடியாக மாற்றி இது டபுள் மீனிங் காமெடியாக இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல சீக்வன்சஸ் அவங்க கட் பண்ணி தூக்கிட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு வந்து டப்பிங் வெர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும்னு. எஸ் டப்பிங் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். டப்பிங்கில் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காமெடிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவல் வெர்ஷன் இங்கிலீஷில் அந்த ஒரு ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் 18+ கான்டென்ட் பார்ப்பேன் லைக் சின்சானாலே அதுதானே டபுள் மீனிங்கு அவர் செய்கிற இந்த சினிமஸ் வேலை அதுதானே. ஸோ அதில் என்ன கட்டு நான் வந்து ஒரிஜினல் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் கூட பார்க்கலாம். ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் இருக்கும். பட் இந்தியன் வெர்ஷன் மற்ற கண்ட்ரி வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்ஸ் பண்ண கட் வெர்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக இருக்கிறது டீமன் ஸ்லேயர். ஸோ டீமன் ஸ்லேயரை வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆல்டர்னேட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ரத்தம் தெரிக்கிறது ஸ்லாஷிங் அந்த ஹெட் கட்டிங் இது மாதிரியான பல சீக்வன்சஸ்லாம் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நமக்கு தெரிஞ்சது தான். இதை தாண்டி ஹஷீரா இருக்கார்ல டென்கன் அவரோட 3 ஒய்ஃப்ஸ் இருக்காங்களா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைங்குறையமாக தான் இருக்கும் ஒரிஜினல் வெர்ஷனில். அதை வந்து வேறு மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி அவங்க கொஞ்சம் டீசெண்டான ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி சைனீஸ் வெர்ஷனில் காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மிச்சுரி அவங்களோட ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசிப்ளின்டாக சென்சாரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஹெட் கட்டிங் சீக்வன்ஸ் அந்த ப்ளீடிங் சீக்வன்ஸ் கொஞ்சம் ப்ரூட்டலான சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க சைனீஸ் சென்சார் போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் நான் சொல்லணும்னு நினச்சா கவர் பண்ணணும்னு நினச்சா பல விஷயங்களாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்டோரியில் இது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்காது. பட் அந்த ஒரு ஒரிஜினல் சேஞ்சஸை வந்து சம் ரீசன்ஸ்க்கு இந்த ஒரு கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க. அது என்னென்ன மாற்றிருக்காங்கன்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். இது மாற்றினது சரிதானா இல்லை இது மாற்றாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய் டேக் கேர் ஃப்ரம் A Square.